material item at all. Okay, let me give you a very small example. Okay, உங்க கம்பெனி பேர்ல ஒரு மான நஷ்ட வழக்கு வந்துருச்சு, இல்ல ஏதோ somebody is suing you, some of your debtor or creditor, somebody is suing you, and what happens? எனக்கு வந்து நஷ்ட ஈடா 50 லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கோர்ட்ல வாதாடுறான். ஓகே, will you include this in your financial statements? Yes. என்னையா எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது, கடைசியில் ப்ளூ தான் ஒர்க் ஆகும் போல இருக்கு. ரெட்டாவது ட்ரை. ஒரு 10 பென் இருக்கும், 10 பெண்ணுமே உருப்படாததாக இருக்கும். I'm going to throw everything away. 50 lakhs. ஓகே, there is a litigation and அந்த லிட்டிகேஷனில் 50 லட்ச ரூபா நஷ்டம் கேட்குறாங்க. ஓகே, அந்த லிட்டிகேஷன் இப்போ இதில் வந்து உங்களோட டிசிஷன் தான் இதோட டிஸ்க்ளோஷர். எப்படின்னு பாருங்களேன், இது வேரியஸ் ஆங்கிளில் நீங்கள் பார்க்கணும். வெதர் இந்த 50 லட்சம் வந்து உங்களுக்கு சாதகமாக கேஸ் தீர்ப்பாகி நீங்கள் அந்த சாதகமாக அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேஸ் நடக்குதுன்னு நாங்கள் புக்ஸில் கொண்டு வந்துடுவோம் as a disclosure that this particular company is within this dealing with this problem, somebody has sued them அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு வந்துடுவோம். இப்போ இந்த மானிட்டரி இம்பேக்டை பார்த்தீங்கன்னா, இந்த மானிட்டரி இம்பேக்டில் இந்த 50 லட்சம் நம்ம கேஸ் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் we will not provide the books. Suppose case ஜெயிக்கல, if there is a problem அப்படின்னா, then what happens, we will make a provision in the books. And இது வந்து மானிட்டரி இம்பேக்ட். இன்னொரு இம்பேக்ட் பாருங்க, இப்போ நீங்கள் ஒரு ஃபுட் ப்ராசஸிங் கம்பெனின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ப்ராசஸ் பண்ணுற மெத்தடாலஜியே தப்புனா தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இட் செல்ஃப் இஸ் அ ப்ராப்ளம் மாதிரி ஆயிடும். கரெக்டாக? நீங்கள் ஒரு சாக்லேட் தயாரிக்கிறீங்க, இல்லை வந்து ஒரு நூடுல்ஸ் தயாரிக்கிறீங்க அப்படின்னா என்ன ஆகும்? உங்களோட ப்ராசஸிங்கே தப்பு, நீங்கள் யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ் தப்பு, அது வந்து இட் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் த கிட்ஸ், ஹார்ம்ஃபுல் ஃபார் த ஜெனரல் பப்ளிக் அப்படின்னா இட் இஸ் நாட் அபவுட் த மானிட்டரி இம்பேக்ட், தி என்டையர் பிஸ்னஸோட எக்ஸிஸ்டன்ஸ், கோயிங் கன்சர்ன் கான்செப்டே வந்து என்ன ஆகும், டிஃபீட் ஆகிடும். கம்பெனி இழுத்து மூடணும் ஆர்டர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப டெக்னிக்கலாக இருந்ததுன்னா ஐ வில் கிவ் யூ அ சிம்பிள், வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள். ஓகே, ரொம்ப சிம்பிளாக நம்ம இதை பார்க்கலாம். உங்களுக்கு வந்து அகைன் கேபிட்டலைசேஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே, இதுவும் ரொம்ப டெக்னிக்கலாக இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்குறீங்க. ஓகே, இதை விட சிம்பிள் பண்ணுவோம். லேப்டாப் கூட வாங்கல, நீங்கள் ஒரு ஸ்டேஷ்னரி வாங்குவீங்க. ஸ்டேஷ்னரி என்ன வாங்குறீங்க? ஒரு 5000 வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஷ்னரி 5000 will you treat it as an asset or will you treat it as an